ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதா? இதான் பீச் எப்படி இருக்கு. மெரினா பீச் வந்து மெயின் என்ட்ரன்ஸ்ல தான் பார்த்திருப்போம். இது வந்து திருவெற்றியூர் வியூல வந்து நம்ம பாக்குறோம். இதுதான் வந்து நான் இருக்கிறது வந்து டாப் டெரஸ்ல இருக்கிறேன். இந்த டெரஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாண மண்டபத்தோட நம்ம டெரஸ்ல இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீச் வியூ வந்து சூப்பரா இருக்குங்க. இது நாட் ஓன்லி ஃபார் மேரேஜஸ், இது வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டி ஆகட்டும், ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் ஆகட்டும், ஒரு கார்பரேட்டோட ஒரு அந்த செட்டப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு வியூக்காக இங்க வந்து நீங்க பாக்கணும். அவ்வளவு சூப்பரா இருக்கு, பார்க்க பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்படி அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து எல்லா மனுஷனும் ஆண்டை வந்து ஈக்குவலா தான் படைக்கிறான். அந்த படைப்புல வந்து நம்ம முயற்சி மட்டும் நம்ம கையில இருக்கணும். என்ன வேணா தொழில் பண்ணலாம், என்ன வேணா கஷ்டப்படலாம். ஆனா அந்த டெடிகேஷனும் முயற்சியும் இருந்தா எந்த லெவல்ல இருந்து மேல வந்துடலாம். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் நம்புறேன். எங்க அப்பா ரொம்ப கடினமா உழைச்சு முன்னுக்கு வந்தவர். நானும் நல்லா படிச்சு அதுக்கப்புறமா சரி இப்போ ஒரு 15 பெட்ரோல் பங்க் நடத்துறேன். அது முதல் பங்க் ஆரம்பிக்கப்பட்ட கஷ்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பங்கோட இதை நான் விட்டுறது இல்லை. அந்த முயற்சி தேடல் வந்து போயிட்டே தான் இருக்கு. தேடல் நிறுத்தல. இன்னும் அடுத்தது என்ன டெவலப் பண்ணலாம், அடுத்ததுன்னு போகணும். அதனால நான் சொல்ல விரும்ப எல்லா ஜென்ரேஷனுக்குமே முயற்சி பண்ண எங்க வேணா நம்ம இருக்கலாம் சார். கமல்ஹாசன் சொன்ன மாதிரி நான் ஹோட்டல் சர்வர் இருந்தா கூட சர்வர் கரெக்டா செய்வேன். அதுல இருந்து மேல வரும். அந்த மாதிரி என்ன வேலை நம்ம செஞ்சாலும் அதுல பெர்ஃபெக்ஷன் கொடுத்தானா கண்டிப்பா ஆண்டவனோட அருளால நம்ம கண்டிப்பா மேல வரலாம். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். கண்டிப்பா. ஹாய் மூனாய்க்கா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா சென்னை திருவெற்றில் உள்ள KLS லலிதா வெட்டிங் ஹாலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வெட்டிங் ஹால் என்னப்பா ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி ஒரு காத்துவாக 2 காதல்ன்ற பாத்தீங்கன்னா ஒரு பீச்சுக்கு அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கல்யாண மண்டபம் அமைஞ்சிருக்கு. இந்த கல்யாண மண்டபத்துல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீச்சான ஒரு பார்ட்டி ஹால் இருக்கு. அது நம்ம சூப்பரான ஒரு வெட்டிங் ஹால், ஒரு வெட்டிங் டைனிங் ஹால் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார் ரேஞ்சுக்கான ஹோட்டல் ரூம்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. எப்படி இந்த ஒன் ரூஃப்ல வந்து எப்படி ஒரு VIP மேரேஜ் நடத்துற மாதிரி ஒரு அஃபோர்டபிள் ரேஞ்சில் எல்லாருக்கும் சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல எப்படி இந்த கான்செப்ட் ஆரம்பிச்சாங்க, இதுல என்னென்ன வியூஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சி. நீங்க பாத்திருப்பீங்க, இது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பேசியஸான ஒரு ஹால் பாருங்க. இங்க மட்டுமே பாத்தீங்கன்னா ஹால்லயே பாத்தீங்கன்னா ஒரு 250 பேர் வந்து ஒரு சூப்பரான சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. மேல வந்து பால்கனி இருக்கு. அந்த பால்கனில மேக்ஸிமம் ஒரு 50 to 75% அங்க நின்று சூப்பரா பார்க்கலாம். இந்த வியூவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 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 ஜென்யூனா ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு மன நிறைவான ஒரு ஹாலா இங்க இருக்கு. இந்த ஹாலுக்கு தேவையான அத்தனை விதமான சேர்ஸ் எல்லாம் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா அவங்களே உங்களுக்கு வந்து அதை வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து கல்யாணத்துக்கு இப்போ பொண்ணும் கிடைச்சிடறாங்க, மாப்பிள்ளையும் கிடைச்சிடுறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் தான். அந்த கல்யாண மண்டபம் நல்ல விதமாக நமக்கு அமைஞ்சிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் வந்து ஒரு 95% வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். அப்படியேப்பட்டது தான் இந்த KLS லலிதா வெட்டிங் ஹால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஷியஸான ரூம்ஸ்லாம் இருக்கு பாருங்க. இந்த ரூம்ஸ் எல்லாமே ஒன்று பார்த்தீங்கன்னா பிரைடுக்கு தனியாக இருக்கு, குரூம்ஸுக்கு தனியாக இருக்கு, வர கெஸ்ட்டுக்குன்னே தனியாக இவ்வளோ ரூம்ஸ் இருக்கு. அதர் டைம் நீங்கள் வந்து இப்போ மேரேஜ்லாம் முடிஞ்சிட்டு உங்களுக்கு ரூம்ஸ் வேணும்னா கூட நீங்கள் வந்து அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் ஆக்குபை பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிளீனினஸ்க்கு வந்து நம்ம 100% வந்து இங்க கேரண்டி கொடுக்கலாம். எல்லாமே ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்டோட நல்ல ப்ராப்பர் செக்யூரிட்டியோட இங்க இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா KLS லலிதா வெட்டிங் ஹாலோட டாப் ஃப்ளோர்ல இருக்கேன். இது பாத்தீங்கன்னா பீச் எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. நம்ம வந்து மேரேஜஸ் வந்து நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு நம்ம ஃபேமிலியோட இந்த டெரஸ்ல சூப்பரா இருக்கும். அது நான் இப்போ வந்து டே டைம்ல இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் ஜாஸ்தியா இருக்கு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கான பர்த்டே பார்ட்டி ஆகட்டும், நம்ம ஃபேமிலியில் நடக்கிற சின்ன சின்ன கெட் டுகெதர் ஆகட்டும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் ஆகட்டும், ஒரு கார்பரேட் செட்டப்ல பாத்தீங்கன்னா ஒரு பீச் வியூல வந்து ஒரு சூப்பரான ஒரு கல்யாண மண்டபம் தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். இதை நீங்க வந்து நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு நான் சொல்றேன். இப்போ நான் கொஞ்சம் ஒரு ஸ்டாண்ட் மேல ஏறி நிக்கிறேன் அவங்க வியூ காமிக்கிறதுக்காக. மற்றபடி நீங்க வந்து இன்னும் நைட் டைம் அந்த வீடியோஸ்ல உங்களுக்கு அட்டாச் பண்ற பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கல்யாண மண்டபத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்ன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு பக்கத்துல இருக்குன்றது முக்கியம் இல்லைங்க. ப்ராப்பரான டிரான்ஸ்போர்ட் வசதி இருந்தாவே அது வந்து நமக்கு நியர்பை தான். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பஸ் வசதி இருக்கு, லோக்கல் ட்ரெயின் இருக்கு, மெட்ரோ ட்ரெயின் இருக்கு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பார்க்கிங் இருக்கு. மெயினா வந்து நம்பர்ஸ் ஆஃப் கார்ஸ் எல்லாம் இங்க சூப்பரா நிறுத்தலாம். உங்களுக்கு எல்லாமே பேக்கடா வந்து ஒரு நல்ல இடமா தான் இங்க அமைஞ்சிருக்கு. வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்பதான் உங்களுக்கு இன்னும் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த KLS லலிதா வெட்டிங் ஹால் முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா டைனிங் ஹால். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லயே இருக்கு. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 பேருக்கு வந்து தாராளமா ஒரே சீட்டிங்ல வந்து நம்ம ப்ராப்பரா சேவ் பண்ணிடலாம். இங்க கிச்சன் அவைலபிலிட்டியும் இருக்கு. மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பேசின் தாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைஃபை இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்து ஒரு வாஷ் பேசின்ஸ் வச்சிருக்காங்க. அது இல்லாம ப்ராப்பரா கிளீனஸான ஒரு டாய்லெட் வச்சிருக்காங்க. நிறைய கிளம்புனதெல்லாம் பார்ப்போம் ஃபுல்லா தண்ணி எல்லாம் தேங்கிட்டு இருக்குன்ட்டு. இங்கெல்லாம் எங்க வந்து அந்த உள்ள இந்த டைனிங் ஹால்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் நடத்தலாம் போல இருக்கு. அந்த அளவு சூப்பரா வந்து ஒரு லைட்டிங் கெப்பாசிட்டியோட சூப்பரா இருக்கு. வாங்க, ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
மூணாய்க்க நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு விருந்தினர் பார்த்துட்டு வரோம். அதுல முக்கியமான பலமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திக்கிறவங்க எவ்வளவு முக்கியமானவங்க அப்படின்றதுதான். ஏன்னா பல பேருக்கிட்ட பணம் இருக்கும், பணம் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, பணிவு இருக்கணும், துணிவு இருக்கணும், தயானம் இருக்கணும், இறக்க குணம் இருக்கணும். அதுல வெகு சிலர் அப்படி இருக்காங்க. அப்படியேப்பட்டவரால தன் நண்பர்களால பாராட்டு பெற்று பல பேரால பாராட்ட பெற்ற நம்ம KLS சிவகுமார் சார் தான் பார்க்க வந்திருக்கோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பெட்ரோல் பங்க்ஸ் நிறைய இருக்குது, நிறைய கல்யாண மண்டபம் இப்போ ஒன்று புதுசாக ஒன்று வடச்சென்னை மக்களுக்கு வந்து சூப்பராக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் விட அவர்கிட்ட ஒரு சக மனிதன் எப்படி வாழணுன்றத கேட்டு தெரிஞ்சு போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போறோம். சார் இப்போ வந்து பார்த்தோம் சார், கல்யாண மண்டபம் மாதிரியே இல்ல சார், ஒரு லக்ஸரி ஹோட்டலுக்கு வந்த மாதிரி தான் இருக்கு. இந்த கான்செப்ட் எப்படி சார் கொண்டு வந்தீங்க? இல்ல சார், பேசிக்கா நான் விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட், நல்ல காலேஜ் படிச்சேன். ரெண்டாவது ஒரு மண்டபம் கட்டணும்னு ஒரு சின்ன ஊர்ந்ததில் ஒரு ஆசை இருந்தது. சரி, மக்களுக்கும் ஒரு நல்லதா பண்ணணும், வந்தவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். சரி, நம்ம மண்டபம் வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டார் கேட்டகரியில பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்னொன்னு பார்த்து அப்படியே டிசைன் பண்ணி பண்ணது சார். ஓகே. அதே மாதிரி பேசிக்கா ஆன்டி கலெக்டர் நான். சரி, பழமையை ரொம்ப விரும்புவேன். சரி, பழமையும் புதுமையும் கலந்த மாதிரி இருக்கணும், இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கும் நல்லா இருக்கணும். நம்ம பழைய 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லா பொருத்தமும் மண்டபத்தில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுதான் சார் பேசிக்கான விஷயம். சார் இப்போ வந்து ஆக்சுவலா மண்டபம் அமைஞ்சிருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு பீச் வியூல தான் இருக்கு. கரெக்ட். நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹோட்டலே கட்டியிருக்கலாம். கண்டிப்பா. பட் மண்டபம் கட்டணும்ன்ற எண்ணம் இது இல்ல சார், இது இரு மனம் சேர்ந்தது. அது மட்டும் இல்ல, 2 குடும்பம் சேரக்கூடிய சங்கம் இடம் தான் திருமண உறவு. சரி, அதுல வர்றப்போ வந்து எல்லா உறவும், தாத்தா பாட்டி மாமா மச்சான் எல்லாரும் உறவும் சேர்ந்து வர்றப்போ இங்க ரூம்லயும் தங்கிட்டு அந்த கல்யாணத்தை வந்து ஒரு நல்ல விஷயமா கொண்டு போகணும். ஒரு 2 நாள் 3 நாள் தங்கி அந்த கல்யாணத்தை வந்து நல்ல விஷயமா கொண்டு போகணும்னு ஒரு மைண்ட்ல இருந்தது. சரி, அது விதையை வந்து இப்படி ஸ்லோ வளர்ந்து ஒரு மரமா வர்றப்போ சரி, நம்ம இடம் இருந்தது. சரி, இது மண்டபம் பிளஸ் மேல ரூம்ஸும் கட்டியிருக்கேன். ஒரு 18 ரூம்ஸ் வந்து ஸ்டார் கேட்டகரி ரூம்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஒரு திருப்தியா இருக்கும். வந்தாங்கன்னா கல்யாணம் தங்கிட்டு ஒரு 3 நாள் கல்யாணம் நம்ம எல்லா சடங்கும் முடிச்சுட்டு திருப்தியா போறாங்க. இது வரைக்கும் ஒரு 60-70 கல்யாணம் நடந்துச்சு. எல்லாமே ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு போனாங்க. இதுதான் சார் மெயின் காரணம், வேற ஒண்ணும் இல்லை சார். அப்புறம் வந்து உங்க நண்பர்கள் தான், உங்க நண்பர்கள் மூலியமா தான் ஒரு ஆன்டி கலெக்டர் தான் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. கரெக்ட் சார். சார், இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பல முயற்சிகள் பண்றாங்க, அதனால கை கூடாம போயிருது. அது மாதிரி நீங்க வந்து பல பேர் பாத்திருக்கீங்க, பல பேருக்கு வந்து பல வாழ்க்கையும் நீங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. ஒரு சக மனிதருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல சார், எல்லா மனுஷனுக்கும் நான் பேசிக்கா கடவுள் நம்பிக்கை ரொம்ப உள்ளவன். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து எல்லா மனுஷனும் ஆண்டவன் வந்து ஈக்குவலா தான் படைக்கிறான். அந்த படைப்புல வந்து நம்ம முயற்சி மட்டும் நம்ம கையில இருக்கணும். என்ன வேணா தொழில் பண்ணலாம், என்ன வேணா கஷ்டப்படலாம், ஆனா அந்த டெடிகேஷனும் முயற்சியும் இருந்தா எந்த லெவல்ல இருந்து மேல வந்துடலாம் சார். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் நம்புறேன். எங்க அப்பாவும் ரொம்ப கடினமா உழைச்சி முன்னுக்கு வந்தவர். நானும் நல்லா படிச்சு அதுக்கப்புறமா சரி இப்போ ஒரு 15 பெட்ரோல் பங்க் நடத்துறேன். அது முதல் பங்க் ஆரம்பிக்கப்பட்ட கஷ்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பங்கோட இதை நான் விட்டுறது இல்லை. அந்த முயற்சி தேடல் வந்து போயிட்டே தான் இருக்கு. தேடல் நிறுத்தல. இன்னும் அடுத்தது என்ன டெவலப் பண்ணலாம், அடுத்தது போகணும். அதனால நான் சொல்ல விரும்பும் எல்லா ஜென்ரேஷனுக்குமே முயற்சி பண்ண எங்க வேணா நம்ம இருக்கலாம் சார். கமல்ஹாசன் சொன்ன மாதிரி நான் ஹோட்டல் சர்வர் இருந்தா கூட சர்வர் கரெக்டா செய்வேன், அதுல இருந்து மேல வரும். அந்த மாதிரி என்ன வேலை நம்ம செஞ்சாலும் அதுல பெர்ஃபெக்ஷன் கொடுத்தானா கண்டிப்பா ஆண்டவனோட அருளால நம்ம கண்டிப்பா மேல வரலாம். அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். கண்டிப்பா. வணக்கம் சார். வணக்கம் சார். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு சூப்பரான வாசன் போட்டிருக்கு பாருங்களேன். திருமண உறவு 10 பொருத்தங்களை பார்த்து 9 கோள் நிலைகளை அறிந்து 8 திசையிலிருந்து உறவை அழைத்து 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்களும் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சுகளால் 2 மனங்கள் ஒன்று சேரும் ஒரு அற்புத பந்தத்தின் உறவு திருமணம். அந்த திருமணம் வந்து KLS லலிதா வெட்டிங் ஹால் நடந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா A to Z உங்களுக்கு வந்து நான் மேக்சிமம் உங்களுக்கு இதுல என்னென்ன விஷயங்களா இருக்குன்னு காமிச்சிட்டேன். இவங்களே வந்து பாத்தீங்கன்னா கேட்டரிங் வேணுனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் வந்து அலோட் பண்றாங்க. ப்ராப்பரான கிச்சன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ப்ராப்பர் கிளீன்லினஸ் இருக்கு, எல்லாமே ப்ராப்பர் செக்யூரிட்டி இருக்கு, CCTV இருக்கு, அத்தனை விஷயங்கள் இருக்கு. நீங்க இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணம்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த KLS லலிதா வெட்டிங் ஹாலை வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி அவங்களோட அவைலபிலிட்டி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா வந்து கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். நம்மளோட தலைமுறை வந்து கண்டிப்பா மேலோங்கி நிற்குங்க. மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஞாபகமா மூணாய்க்கன் சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.